இன்றைக்கு நாம் கேட்க போற செய்தியுடைய தலைப்பு தேவனை நினை என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போறோம். யார் யாரெல்லாம் நினைக்கிறோம்? நடந்து முடிந்த காரியங்களை நினைக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நினைக்கிறோம். என்றைக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். தேவனை நினைக்க வேண்டும். யார் யாரை, மற்ற யாரை நினைத்தால் நீங்கள் செய்த உதவிகளை கூட நினைக்கலாம். உங்களை மறந்து போயிருக்கலாம். உங்களிடத்தில் நன்மை பெற்றவர்கள் உங்கள் வழியாக உயிர் மீட்சி பெற்றிருக்கலாம். எத்தனையோ ஆபத்துகள்ல, விபத்துகள்ல, நஷ்டங்கள்ல, நாசமோசங்கள்ல துணையாய் நின்றவர்களை காப்பாற்றி இருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் உங்களை நினைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. உங்களை ஒருவேளை நினைக்காவிட்டாலும் பரவாயில்ல, உங்களை தூசித்து கொண்டிருப்பார்கள், உங்களை கேவலப்படுத்தி பேசி கொண்டிருப்பார்கள். எப்படியெல்லாம் உடைய மான மரியாதையை வாங்க வேண்டுமோ, அவமானப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் அவமானப்படுத்துவார்கள். ஆனால் நம்முடைய எல்லா கால சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை நினைக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும்? யார் யார் தேவனை நினைத்தார்கள்? எந்தெந்த காலகட்டங்களிலே வேதத்தில் நினைத்தார்கள்? எல்லோருமே சந்தோஷமான நிலை நினைத்தார்களா? எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன்னுடைய சொந்த புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, உன்னுடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இன்றைக்கு நம்ம எங்க எப்படிலாம் வரும்? லட்சங்கள் வரும், ஆயிரங்கள் வரும், பல நூறு வரும், பல சொன்ன நெல் விளைச்சல், பல மூட்டைகள் வரும். இப்படிலாம் பல கனவுகள் கண்டு நம்முடைய சொந்த வழியில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டுட்டோம், ஜெபத்தை விட்டுட்டோம், ஐக்கியத்தை விட்டுட்டோம், ஐக்கியத்தை சபையை விட்டுட்டோம், திருவிருந்து ஆராதனை இழந்துட்டோம். மாதம் ஒரு முறை அவருடைய சரீரத்தில் பங்கடைக்கூடிய அதை நாம் இழந்து விட்டோம். ஆனால் எதோ வரும் என்று நாம் பிரயாசப்படுகிறோம். கூட்டி கழிச்சு பார்த்தா சைபர் வரல. இங்க வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, ஹல்லேலூயா, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அல்லேலூயா. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீ போகிற பாதையெல்லாம் அவரை நினைத்துக்கொள். நல்லா கவனிங்க. நாம் போகிற வழியில கர்த்தரை நினைத்தால் நாங்கள் எங்கேயாவது இடரல் வருமா? அவரை நினைக்காம போறோம். ஆனால் நம்ம அவருடைய பிள்ளை தான், நம்ம அவருடைய பிள்ளை தான். ஆனால் நினைக்காம போய் கொண்டு இருக்கிற பிள்ளை. அப்ப நம்முடைய வழிகளில் யாரை நினைக்கிறோம்? எதை நினைக்கிறோம்? எதையோ நினைக்கிறோம், யார் யாரையும் நினைக்கிறோம். நினைக்க கூடாத நபர்களா நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த வேத வசனம் சொல்லுது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பாக அவரை நினைத்துக்கொள். ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவரை நினைத்துக்கொள். அவருக்கு நினைத்துக்கொள்ள அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பா. அவர் பாதத்துக்கு போ, அவரை தேடு, அதற்காக உபவாசம் இரு. ஒண்ணுமே இல்லை. நம்ம சரீர முயற்சியில நம்ம கிடைச்ச மூல அறிவில் 14 நண்பர்கள் கிடைச்சா சரியா போச்சு, நான் அதை சாதிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன் சொல்லி கடைசியில் கூட்டி கழிச்சு அந்த வருஷத்துடைய முடிவில் பாருங்க, டிசம்பர் வருவது பாருங்க, இந்த ஆண்டுல எவ்வளவு சம்பாதித்தீர்கள், எவ்வளவு நஷ்டப்பட்டீர்கள், எவ்வளவு வீண் விரயம். அப்ப கர்த்தரை நினைக்கும் பொழுது நம்முடைய வழி மாறாது. அவரை மட்டும்தான் நம்ம நினைக்கணும். எதெல்லாம் நினைக்கிறோமே, யார் யாரையும் நினைக்கிறோமே, கேவலங்கட்ட மனிதர்களை நினைக்க, நன்றி கட்ட மக்களை நினைக்கிறோமே. நமக்காக பூமிக்கு இறங்கி வந்து ரத்தம் சிந்தினாரு, அவரை நினைக்க நமக்கு எண்ணங்கள் வருதா? இந்த நினைவுகள் நமக்கு வருதா? இல்ல. நல்லா கவனிங்க. அவரை நினைக்கும் பொழுதுதான் கடைசி வரை, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கவனிங்க. நீங்க தேர்ந்தெடுத்துக்கிற வழி கரடுமுரடான வழியா இருக்கலாம், 1000 தடைகள் இருக்கலாம், பெரிய பெரிய மகான்கள் உங்களுக்கு முன்னால இருக்கலாம். இவங்களை வின் பண்ணி எப்படா நம்ம போக முடியும் நீங்க சிந்திக்கலாம். அதற்கு முன்பாக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போய்விட்டால் அந்த தடைகளை கர்த்தர் விலக்கி விடுவார், அந்த பாதையை கர்த்தர் செவிப்படுத்துவார். எத்தனை கரடு முரடு வந்தாலும் சரி, எத்தனை பெரிய கனவான்கள் தடையாக நின்றாலும் சரி, எவ்வளவு பெரிய மக்கள் எதிர்த்து பேச முடியாத, நிற்க முடியாத நபர்கள் உங்கள் முன்னால நின்றாலும் சரி, கர்த்தர் அந்த வழிகளை விலக்கி விட்டு அந்த பாதையை உங்களுக்கு செவிப்படுத்துவார். ஆனா நம்ம இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இவ்வளவு நம்ம கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணி சைபர் ஒண்ணுமே கிடைக்காது. நீங்க தேவ சமூகத்துல நீங்கள் போகிற காரியத்திற்கு ஜெபம் பண்ணாம நீங்க போனீங்கன்னா நஷ்டம் மட்டும்தான் வரும், பெரிய லாபத்தை நீங்க அடைய முடியாது. ஒருவேளை அதெல்லாம் மீறி ஒரு லாபம் வந்து அவட தொட்டுக்கு தொடச்சிக்க தான் இருக்கும். ஏன்னா நீங்க வர வேண்டிய இடத்துக்கு வரல, வர வேண்டிய நேரத்துக்கு வரல, வர வேண்டிய காலத்தை இழந்துட்டீங்க. கர்த்தர் உங்களை அள்ளி கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க, கிள்ளி கூட கொடுக்க மாட்டாரு. ஐக்கியத்தை ஜெபத்தினுடைய மதிக்கிறவர்களாம் தேவனை நினைக்கிறவர்கள். எந்த காரியம், சின்ன காரியம் பெரிய காரியமாக இருக்கட்டும், அதான் இங்க சொல்றாரு.
உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. ஹல்லேலூயா. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை நினைக்கணும். உன் உள்ளத்துல அந்த எண்ணம் வரணும். இந்த கேட்டை தானோனே அவரை மறந்துடுறோம். அப்ப கவனிப்போம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்போம், என்னப்பா நினைச்சிட்டு இருக்க அப்படிம்பாங்க. நீ என்னதான் நினைக்கிற சொல்லு. உன் மனசுல என்னதான் இருக்கு சொல்லு. என்ன நினைக்கிற? சில பேர் பொண்ணு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. சில மாப்பிள்ளைங்களுக்கு பொண்ணை பார்ப்பாங்க. 10 வீடு 20 வீடு 30 ஊர் பார்த்துருவாங்க. பிடிக்கல 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 பிடிக்கலாமா டேய் சொல்லுவாங்க. சொந்த யார்ட்டையும் சொல்லி முக்கியமான ஆள்கிட்ட அவன் மனசுல என்னதான் இருக்குன்னு கேளு. யாரை தான் நினைச்சிருக்கிறான்னு கேளுங்களேன். கருப்பா காட்டினாலும் பிடிக்கலங்கிறான், சிவப்பா காட்டினாலும் பிடிக்கலங்கிறான், உயரமா காட்டினாலும் பிடிக்கலங்கிறான், குள்ளமா காட்டினாலும் பிடிக்கலங்கிறான், குண்டா காட்டினாலும் பிடிக்கலங்கிறான், ஒல்லியா காட்டினாலும் பிடிக்கலங்கிறான், மீடியமா காட்டினாலும் பிடிக்கலங்கிறான். என்னன்னு ஒண்ணுமே மனசுல அவன் எதை அதே நினைச்சிருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்னன்னு கேட்டுருங்க. நம்ம அதையே முடிச்சிருவோம். எப்படிதான் அலையிறது வேண்டாம். அவன் நினைக்கிறது விட்டுரும் போங்க. அதே மாதிரிதான் சகோதரிகள் கல்யாணம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? வேண்டாம் இப்ப வேண்டாம் வேண்டாம். அப்பம்மா பெண்ணை பெற்றவங்கெல்லாம் இன்னைக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. பெண்ணை பெற்றவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்ணை பெற்றுட்டோம்னா நம்ம மான மரியாதையெல்லாம் யார் கையில் இருக்கு? அந்த பெண்ணு கையில். இவர் அம்மா அழுகுறாங்கன்னா பெண்ணை காணும், கதறாங்க, புலம்புறாங்க. ஒரு பிள்ளை வீட்டில் காணாம எப்படி இருக்கும் மனசு? எவ்வளோ வேதனை இருக்கும். 4 பேர் பேசி முடிவெடுக்கிற கல்யாணமே நல்லா இருக்க மாட்டேங்குது. தானே போறதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாள் நல்லா இருக்காது. ஆம்பளை பிள்ளைகளுக்கும் சொல்றேன், பொம்பளை பிள்ளைகளுக்கும் சொல்றேன், தயவா சொல்றேன், அன்பா சொல்றேன், நீங்க முடிவெடுக்கிற கல்யாணம் உங்க வாழ்க்கையில நல்லா இருக்காது. உங்க பெற்றவர்கள், உங்களோட ஊழியக்காரன், வயது முதிர்ந்தவர்கள், அனுபவசாலிகள், அவங்க ஆராய்ந்து பார்க்கறது இன்னைக்கு ஆபத்தில் இருக்கு ஐயா. கண்ணுக்கு கண்டதெல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அது உங்க வாழ்க்கை பாய்சன். உங்க வாழ்க்கையை அழிக்கக்கூடிய பாய்சன் அது. உங்க வாழ்க்கை குட்டிச்சோராக்கக்கூடிய பாய்சன் அது. உங்க வாழ்க்கை நிர்மூலமாக்கக்கூடிய பாய்சன் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக பெரியவங்க பார்த்து வைக்கிறதே இன்னைக்கு நல்லா இல்லை. நீங்களாம் உங்க வாழ்க்கையை முடிவெடுக்காதீங்க. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தேறி வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு அப்பா அம்மாவுடைய வயிறு கொதிக்க கொதிக்க அந்த வயிறு குடியிருந்த கோவிலுங்கிறான். உலகத்தான் குடியிருந்த கோவிலுங்கிறான். அன்னையும் பிதாவும் தாயை சிறந்ததோர் அது குடியிருந்த கோவிலுங்கிறான். உலகத்தான் அந்த குடியிருந்த கோவிலுடைய அந்த வயிறு கொதிக்கும் பொழுது அப்படியே நமக்கு சாபம். அது மாப்பிள்ளை விட இருக்கலாம், பெண்ணு விட இருக்கலாம். எங்கேயோ பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் அந்த வயிறு கொதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது. லவ் மேரேஜ் மட்டும்தான் சக்சஸ், பட் லைஃப் இஸ் ஃபெயிலியர். மேரேஜ் மட்டும் சக்சஸ், லைஃப் இஸ் டோட்டலி ஃபெயிலியர். யாரையும் நினைக்காதீங்க. வாலிப வயசுல வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. You should think the Lord Jesus Christ. வேற யாரையும் நினைக்காது, அவரை மாத்திரம் நினை. In all your ways, அதான் அந்த நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு. In all your ways you shall think your Lord Jesus Christ. அவரை மாத்திரம் நினை, வேற எதையும் நினைக்காது. வேற எதை நினைச்சாலும் சரி வாழ்க்கை நாசமா போயிடும். கர்த்தரை நினைக்கிற பொழுது அவர் நம்மிடத்துல தேடி ஓடி வருவார். வேற யாரையும் வாலிப நினைக்காதீங்க. அவளைதான் கட்டுவேன், அவனை தான் கட்டுவேன். தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன். அந்த தகராறுக்கு, அந்த கோளாறுக்கு, அந்த சனியனுக்கு கையெழுத்து போடாதீங்க. வாழ்க்கை குட்டிச்சோரா போயிடும், வீணா போயிடும். வீணா போயிடும், வீணா போயிடும். அவரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவனை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள். You shall think the Lord Jesus Christ in all your ways. எல்லா வழிகளிலையும் அவரையே நினைத்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You shall not think the devil in the world. உலகத்தை நம்பாத, அதை நினைக்காத, அது அழிவு, அது நாசம். வாழ்க்கையை குட்டிச்சோராக்கி நடுத்தரில் நிறுத்தி விடும். அது ஏதோ ஒரு சாபம் தலை. இந்த தாய் அழுகிற அழுகை, ஒருவேளை அந்த பெண் திருமணம் செய்திருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குமா?
இந்த கண்ணீர் சாபமா மாறாதா? அதுதான் இங்க சொல்றாரு, உன் வழிகளில் அவர் நினைத்துக்கொள். பிரசங்கி 12:1 நினைக்கிறேன், அல்லது 11 லாஸ்ட் நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க அதை. பிரசங்கி 12:1. வாலிபனே, உன் வாழ்வை பிரயாசம் உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு 12:1 12:1 பிரசங்கி 12:1. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப வயதில் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் பள்ளி கல்லூரியை நினை. உன் படிப்பை நினைத்துக்கொள், உன் உத்தியோகத்தை நினைத்துக்கொள், முயற்சி செய்கிற வழியை நினைத்துக்கொள், உன் போதகனை நினைத்துக்கொள், உன் சபையை நினைத்துக்கொள், வேத புத்தகத்தை நினைத்துக்கொள், இதை தந்த இயேசுவை நினைத்துக்கொள். வேற யாரையும் நினைக்காதப்பா, வாழ்க்கை நாசமா போயிடும். ரட்சிக்கப்பட்ட தாய் தந்தையை உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறேன், உங்க ஜாதியை நினைக்காதிருங்கள், உங்க சமுதாயத்தை நினைக்காதிருங்கள், சொந்த பந்தத்தை நினைக்காதிருங்கள். உங்களுக்கு உயிர் கொடுத்த தெய்வத்தையும் வேதத்தை கொடுத்த தெய்வத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேதத்தை நினைங்க, வேத புத்தகத்தை நினைங்க. யூ ஷல் திங்க் த பைபிள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நம்ம அவரை நினைக்கும் பொழுது அவர் ஓடி வருவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிற தேவன். ஐ ஆம் அலைவ். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் ஜீவனோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நினைக்கிறவர்கள் யாரோ அவர்கள் உள்ளத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். The Lord Jesus Christ is living in everyone, every heart. ஒவ்வொரு இருதயத்திலும் தேடுகிற நினைக்கிற ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும் இந்த தேவனாகிய கர்த்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நினைங்க, தயவு செய்து அவரை நினைங்க, அவருடைய வேத வசனத்தை நினைங்க. இந்த உலகத்தை நினைக்காதீங்க. அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா, அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா, அவன் எப்படி கல்யாணம் பண்ணா, அவன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா, தூக்கி குட்டிச்சவர் இதெல்லாம் குப்பையில போடுங்க. அதை பேசாதீங்க, அதை நினைக்காதீங்க. நீங்களும் நானும் நினைக்க வேண்டியது தேவனாகிய கர்த்தரை மட்டுமே. உன் வழிகளெல்லாம் இனி ஒரு ஆல்வேஸ் அவரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லா வழிகளிலும், அது பொருளாதாரம் இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வயலாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், அது சிறிய காரியம் பெரிய காரியம் எதுவாக இருக்கட்டும், இனி ஒரு ஆள் எல்லாவற்றிலையும் அவரை நினைத்துக்கொள். யூ ஷல் திங்க் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் மாத்திரம் நினை, தேவனை நினை. அவர் எல்லாம் சரி பண்ணுவார். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் வாசிக்கலாம். ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நாம கொஞ்சம் நினைச்சா போதும், ஒரு அதிகம் நினைப்பார். இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை குறித்து நினைக்கிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் 10 அடி தான் நினைப்போம், 100 அடி தான் நினைப்போம், 10 ஏக்கர் நிலத்தை நினைப்போம், 10 மான நிலத்தை நினைப்போம், ஒரு 2 ஏக்கர் நிலத்தை நினைப்போம். அவர் நூற்றுக்கணக்கான ஏக்கர்ஸ் நிலத்தை நினைப்பார். அல்லேலூயா. ஒரு சின்ன வேலையை, ஒரு கிளரிக்கல் போஸ்ட் கிடைச்சா போதும், ஒரு ஆஃபீஸில் ஒரு அசிஸ்டண்டாக போனால் போதும், இன்னும் சொல்ல போனால் கடைசி நேரத்தில் ஒரு ஓஏவாக போனால் போதும். இன்னும் 2-3 வருஷம் தான் இருக்குது, அதுக்குள்ள வயசு ஏஜ் ஃபார் ஆகிடும், அப்புறம் வேலை கிடைக்காது. ஒரு பியூனா போனால், ஒரு வாட்ச்மேனாக போனால் போதும் நினைப்பீங்க. ஆனால் கர்த்தரை நீங்கள் நினைக்கும் பொழுது அவர் நம் மீது வைத்திருக்கிற நினைவு, இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்ந்த நினைவுகளை நம் மீது வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நினைவு உயர்ந்தவைகள், உயர்ந்தவர்கள். அவரை நினைக்கணும், அவர் உள்ளத்தில் நினைக்கணும். சொல்லுவோம், நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம். எதை திங்க் பண்றோம்? கர்த்தரை நினைச்செல்லாம் தந்துருவாரா? நான் கர்த்தரை ஏன் நினைக்கணும்? கர்த்தரை நினைச்செல்லாம் தந்துருவாரா? அவர் நினைச்ச எல்லாம் தருவார். அல்லேலூயா. சிலதுக்கு மாத்திரம் அவரை நினைச்சு பல காரியங்களுக்கு அவர் நினைக்காம இருந்தா நமக்கு தோல்விதான். எல்லா காரியங்களிலும் அதான் சொல்றாரு. அந்த நீதிமொழியில் வாசித்தும் 5வது அதிகாரம், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் நம்பிக்கையா இருந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல். 6வது வசனம், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆமேன். அல்லேலூயா. வழிகளிலெல்லாம், உன்னுடைய பாதைகளெல்லாம், உன்னுடைய வாழ்க்கையின் பாதை எதுவாக இருந்தாலும் அதிலெல்லாம் நீ அவரையே நினைத்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில பாரமான காரியத்தை நம்ம நினைப்போம், சில நமக்கு விபரீதமான சில சூழ்நிலை நமக்கு வரும். அதே நினைச்சு அப்படியே உட்காந்துருப்போம், சாப்பிட முடியாது, ஒரு டீ கூட குடிக்க முடியாது, அப்படியே ஸ்டன்னாகி போய் உட்காந்துருப்போம். இருதயமே நின்று போனது மாதிரி நமக்கு இருக்கும், எதுவுமே செய்ய முடியாது. அந்த வேதனை அந்த இருதயத்தை ஆட்கொண்டு இருக்கும்.
ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் வழிகள் எல்லாவற்றிலையும் என்னையே நீ நினைத்துக்கொள். கர்த்தருக்கு என்னையே நினைத்துக்கொள், என் வேதத்தை நினைத்துக்கொள், நான் செய்திருக்கிற அற்புத அடையாளங்கள் நினைத்துக்கொள், சிலுவையில் உனக்கான ரத்தம் சிந்தின அந்த காட்சியை நினைத்துக்கொள், என் ரத்தம் வடிகிறதே, என் சரீரம் எல்லாம் கிழிந்து சிதைந்து போய் அதை நினைத்துக்கொள். கர்த்தருக்கு சோதரம் உண்டாவதாக. இங்க சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. For my thoughts are not your thoughts. என் வழிகள் உடைய வழிகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல. For my thoughts are not your thoughts. நீ போகிற இடத்துல நான் வரும் நினைக்காத, அதெல்லாம் என் நினைவு. நீ நினைப்பதை விட வித்தியாசமானது என் நினைவு. உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்க்க நான் ஆசைப்படுகிறேன், நீ தாழ்வில் இருக்க ஆசைப்படுகிறாய். நீ வலதுபுறம் போக நான் ஆசைப்படுகிறேன், நீயோ இடதுபுறம் போகிறாய். நான் உன்னை கிழக்க போக ஆசைப்படுகிறேன், நீயோ மேற்க போகிறாய். நான் நினைப்பதற்கு இது எதிர்மறையா இருக்கிறது. பெத்தவங்க வேணா பிள்ளை செத்து போயிடும், இதை செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு பெற்றவங்க வேணா இறங்கி வரலாம். பரலோகத்தின் தேவன் அவர் இறங்கி வரமாட்டார். அவர் யாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டார். என்னை விட்டுட்டு போறியா போ, ஆனா நீ வருவ அப்படின்னு தேதி அன்னைக்கே குறிச்சிருவார். இந்த சபையை விட்டு போனாலும் சரி, வேதத்தை விட்டு போனாலும் சரி, கர்த்தரை விட்டே போனாலும் சரி, அவர் தேதியை குறிச்சிருவார். இந்த தேதியில இந்த நிலையோடு நீ வருவ, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதான் அவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அல்லேலூயா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள். நீ ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதை நான் வரமாட்டேன். ஊழியத்திற்காக ஒரு மனுஷனை பிடித்திருப்பார்கள், அவன் ஊழியத்தில் வந்தாதான் கூட வருவாரு. என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக, என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக, என் சரீர பலவீனத்திற்காக நான் மாற்றி கொண்டு போனால் வரமாட்டார். அதான் இங்க சொல்றாரு. அதான் அந்த வசனம் சொல்றது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. உன் பாதை என் பாதை இல்லப்பா, நீ போற பாதை நான் வகுத்த பாதை அல்ல, அது நீ ஏற்படுத்தி கொண்ட பாதை. நீங்களாக உங்கள் அறிவுக்கு ஏற்படுத்தி கொண்ட பாதைகள், உங்கள் திறமைக்கு தக்கதாக நீங்கள் வகுத்து கொண்ட பாதைகள். நான் வைத்திருக்கிற பாதை அதுவல்ல, உனக்கு நான் வைத்திருக்கிற பாதை வேறு. அதான் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அதான் இங்க தெளிவா சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. மை தாட்ஸ் ஆர் நாட் யுவர் தாட்ஸ். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நான் நினைச்சிருக்கிறது வேறப்பா, உன்னை அப்படியெல்லாம் உயர்த்து நினைச்சிருக்கிறேன். சொல்றாங்களா அப்பா அம்மா, நான் உன்னை அப்படி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, அப்படி வச்சு உன்னை அழகு பார்க்கணும், அந்த வேலையை வாங்கி அழகு பார்க்கணும், இந்த வீட்டை கட்டி நீ அதில் இருக்கிறத அழகு பார்க்கணும், உன்னை உயர்ந்த இடத்துல இருக்கிறத அழகு பார்க்கணுமா. அப்பா அம்மா சொல்றாங்களே, இந்த சாக்கடைங்க எங்கேயோ போய் விழுந்து நாசமாகி வாழ்க்கையை கெடுத்து சமுதாயத்துக்கு கரும்புள்ளியாய் மாறி அவனை போல மாறிடாத, அவளை போல மாறிடாத, அப்படி நீ பாடாங்கிறது கெட்ட காரியங்களுக்கு எடுத்துக்காட்டாக மாறி விடுகிறார்களே. ஆகவேதானே பிரசங்கி சொல்லுகிறான், வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் சிறுசுகரை நினை, உன்னை உண்டாக்கினவரை நினை, உன்னை உருவாக்கினவரை நினை, வேற யாரும் நினைக்காத. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் 9வது வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நான் உயர்ந்த வழியை வச்சிருக்கிறேங்கிறாரு. ஒரு நிமிஷம் உள்ளங்கள் படிட்டு, இதுவரை நான் தவறான வழியில போயிருந்தேன், மன்னித்து இனிமேலாவது நீர் நினைத்திருக்கிற நினைவின்படி நான் நினைக்கணும். நீ எந்த வழியை வைத்திருக்கிறீரோ அந்த வழியில நான் நடக்கணும். முழங்கால் படிக்கிட்டு முடியாதவங்க எழுந்து நின்று, இதுவரை என் இஷ்டத்துக்கு நான் நடந்துட்டேன், இந்த நாளில் இருந்து இந்த வசனத்தை எனக்காக பேசி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, நீ சொல்லி கொண்டிருக்கிறீரப்பா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. நீர் எனக்கு நியமித்திருக்கிற வழி, நீர் ஆண்டவரை எதுவோ அந்த வழியில நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை நீ நியமிக்கப்பட்ட வழியை நான் மாத்தி இருக்கலாம்ப்பா. இன்றைக்கு இந்த வசனம் என்னோட பேசுது. இந்த நாளிலிருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து நீர் நியமித்த வழியில நடக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய நினைவுகளை நடக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உன் நினைவு என் நினைவு அல்லப்பா, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஆண்டவரே, எனக்கு எந்த வழியை வைத்திருக்கிறீரோ அந்த வழியில நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, என்னை தாழ்த்தி வெறுமையாக்குகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாயை தரங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்பணும். இஷ்டத்துக்கு போயிட்டோம்,
இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டோம், இனி அப்படி வேண்டாம். இன்னைக்கு மனம் திரும்புவோம். இன்னைக்கு ஒரு மாற்றத்தை தேவன் தரப்போகிறார். ஒரு மாற்றத்தை விரும்புகிறார் உங்களிடத்துல. அல்லேலூயா. நான் இதுவரை ஏன் இஷ்டத்துக்கு நடந்துட்டேன், இன்றையிலிருந்து நீர் நியமித்த பாதையில் நடக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றாம். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். 122 பெர்மான்ஸ் பாடல். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. துயரத்தம் உனக்காக, தீய உன் வாழ்வு மாற. இயேசுவின் இரத்தம் உனக்காக, தீய உன் வாழ்வு மாற. காயங்கள் உனக்காக, நோய்கள் எல்லாம் தீர. காயங்கள் உனக்காக, உன் நோய்கள் எல்லாம் தீர. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் நினைவுகளும் அல்ல. ஆண்டவரே, நீர் நியமித்த பாதையில் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்க இஷ்டத்துக்கு நாங்கள் நடந்துட்டோம். நீங்க வேத வசனத்தின்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வழிகள் எல்லாமே நினைத்துக்கொள்ள, எங்கள் பாதைகள் எல்லாமே நினைத்துக்கொள்ள. உன் நினைவுகள் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல. உனக்கு நான் வைத்திருக்கிற நினைவுகளும் வழிகளும் பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, உயர்ந்த நினைவுகள், உயர்ந்த வழிகள், உயர்ந்த நினைவுகள், உயர்ந்த வழிகள், உயர்ந்த பாதைகள், உயர்ந்த வழிகள், அதை தாங்கப்பா எல்லாருக்கும். ஆமென், ஆமென். உட்கார். மூன்றாவதாக 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9-10 தன் குமாரனாகிய சாலமோனுக்கு தீர்க்கதரிசியாகிய தாவீது கொடுத்து வருகிற ஆலோசனைகள், எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம்.
என் குமாரனாகிய சாலமோனே, என் மகனாகிய குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும். கடமைக்காக வரக்கூடாது ஐயா. இருதயத்தில் உற்சாகம் இருக்கணும், இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். கர்த்தரை நான் ஆராதிக்க போகிறேன், என் தெய்வத்தை நான் ஆராதிக்க போகிறேன். சந்தோஷமா. லேட்டா போனா அந்த ஆள் திட்டுவாரு. வாசல்ல உட்காந்துருப்பான் அந்த ஆளு, கரடி மாதிரி உட்காந்துருப்பான் வாசல்ல, பேய் மாதிரி உட்காந்துருப்பான். ஒரு முறை முறைச்சு பார்ப்பான், அப்படியே நம்ம இருதயமே நொறுங்கி போயிடும். இல்ல, சாலமோனுக்கு தகப்பனாகிய தாவீது சொல்றார், என் மகனே, என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உற்சாக மனதோடு இருதயத்துல சந்தோஷம் வரணும் ஐயா. வீட்டுக்குள்ள ஒரு நபர் துரிதப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் துரிதமா கிளம்பணும். பிள்ளைகள் முதல் பெற்றோர்கள் எல்லாரும் உற்சாகத்தோடு கிளம்பணும். ஆராதனை சந்தோஷமா கிளம்பணும். அசட்டையாகி குடும்பத்துல மனக்கசப்பு வந்து அப்படி வரக்கூடாது. உற்சாக மனதோடும் அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து ஆராதிக்கணுமா? உற்சாக மனதோடு, முழு இருதயத்தோடு, உத்தம இருதயத்தோடு. பாதி ஆராதனை காணிக்கை போட்டு அப்படியே கிழக்க போயிடலாம், மேற்க போயிடலாம் கூடாது. முழு இருதயம் வேணும். அல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், கரங்களை தட்டி முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அப்பாவுக்கு ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை 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 ஆராதனை. அவரு ஏன் சாலமோனுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு? தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, ஆராதி. உத்தம இருதயத்தோடும். ஆராதனை நாளில் ஆராதிக்கிற நேரத்தில் உன் இருதயத்தில் வேற எதையும் நினைக்காதே, தேவையில்லாத நினைக்காதே. ஆராதனை நாளில் ஆராதனை நேரத்தில் நீ நினைக்க வேண்டியது உன் தேவனாகிய கர்த்தரை, அவரையே சேவி. உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும். இந்த உத்தம இருதயமும் உற்சாக மனது இருந்தா கையை தட்டு நீங்க ஒரு ஆள் சொல்ல வேண்டிய அவசியம் வருமா? நல்லா பாடுங்க, வாயை திறங்க, அது தேவையா? ஹல்லேலூயா. Don't think another side. You shall think the Lord Jesus Christ and His Bible. அவரையும் அவருடைய வேதத்தின் நினை. You shall not think devil. பேய் நினைக்கும் போது அதான் வரும், தேவன் வரமாட்டார். சாலமோனுக்கு சொல்றாரியா கடைசியா தாவீது, வயது முதிர்ந்த நேரம், தள்ளாடுகிற நேரம், தடுமாறுகிற நேரம், அவருடைய ஆயுள் காலம் முடிய போகிறது, ஜீவன் போக போகிறது. என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவாகிய உன் பிதாவின் தேவனாகிய கர்த்தரை அறிந்திருக்கிறாய். அந்த தெய்வத்தை, தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சந்தோஷமான இருதயத்தோடு அவரை சேவி, அவரை துதி, அவரை ஸ்தோத்திரி, அவரை ஆராதனை செய்ய. பாட்டு மட்டும் பாடணும் போதாது, இருதயத்தில் அது வரணும். அடுத்த வரி, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். ஆமென். நினைவுகளின் தோற்றங்களை
கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். அல்லேலூயா. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை அவர் அறிந்திருக்கிறார், அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஆலயத்தை கட்டவனை தெரிந்திருக்கிறாரப்பா. நீ திடன் கொண்டு அதை நாம் ஒவ்வொருவரும் எதற்காக தெரியும்? நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு ஆலயம். இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப தேவன் தெரிந்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் குடியிருக்க ஆசைப்படுகிறார். இந்த இருதயத்தில் வாழ்வதற்காக, இந்த இருதயத்தில் குடியிருப்பதற்காக தேவன் ஆசைப்படுகிறார். அதை சொல்றாரு, ஆலயத்தை கட்டுவதற்காக சாலமோனே உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆலயத்தை நீ கட்டு. அங்கு தேவன் உலாவி வர ஆசைப்படுகிறார். அன்றைக்கு சாலமோன் ஒரே ஒரு ஆலயத்தை கட்டினார். இன்றைக்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஆலயமாக இருக்கிறோம். நீங்களே அந்த ஆலயம், நாமே அந்த ஆலயம். அல்லேலூயா. இதை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி தேவனை உள்ளே தங்க வைக்க வேண்டும். தேவனது இருதயத்தில் தங்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். Be strong and do it. Be strong and do it. உறுதியா இருந்து, திடமனதா இருந்து, be strong and do it. ஹல்லேலூயா. உறுதியா இருந்து, தைரியமா இருந்து, திடமனதா இருந்து. சோதனை வரும், சூறாவளி காற்று வரும், சுனாமி வரும், மனிதர்கள் வருவார்கள், பேய்கள் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுப்பதற்காக, நிறுத்துவதற்காக be strong and do it. உறுதியாயிருந்து, திடமனதாயிருந்து இந்த ஆலயத்தை கட்டு. நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். ஆமென். அவரை தேடப்பா. உற்சாக மனதோடு தேடு, முழு இருதயத்தோடு தேடு, உத்தம இருதயத்தோடு தேடு, உற்சாக மனதோடு. ஆராதனைக்கு சந்தோஷமா வாங்க. எது இருக்கு, காசு இல்லைனாலும் நடந்து சந்தோஷமா வாங்க. வண்டி பஞ்சரா போயிட்டு வண்டி தள்ளி விட்டு வாங்க. நம்ம வண்டியோட பறக்கலையா, தனியா தான் பறந்து வந்தோம். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டினது. அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆராதனைக்கு சந்தோஷமா ஓடி வாங்க. ஒரு ஆள் திட்டுவான், பேசுவான், பாப்பான்னு நினைக்காதீங்க. உங்களை உண்டாக்கி உருவாக்கி உங்கள் சோதனையில் உயிர் போற கட்டத்தில் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை காப்பாற்றி நடமாட வைத்திருக்கிறாரு. அவர் பார்க்கிறார், அவர் என்னை பார்க்கிறார். நான் அவருக்காக வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை உண்டாக்கி உருவாக்கி ஒரு பாட்டு பாடினார்ல, அந்த பாடும் பொழுது அந்த சுபத்திரியும் அந்த சுடுகாட்டை தாண்டி வந்து குளிச்ச இடம், காட்டில் கதறின இடம், அங்கே ஒரு இடம் இருக்குது மேற்கு. பிரபா அந்த நிலத்தை வாங்கி சாடி பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு காடு. அந்த காட்டில் எங்கள் அம்மாவை நினச்சி நான் பகல் 10-10:30 மணிக்கு மேலே வெயில், அதில் உட்காந்து நான் அழுதம் பாருங்க. கதறேன். எல்லாருக்கும் விடுதலை கிடைக்குது. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எங்கள் அம்மாவுக்கு விடுதலை இல்லையே, இப்படி எல்லாம் பேசுகிறாங்களையான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு நான் அழுகுறேன். அழுதுட்டு பைபிளை திறக்கிற 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கத்தி ஜெபம் பண்ணிட்டு பைபிளை திறக்கிறேன். யோபு சரித்திரம் வருது. எனக்கு யோபெல்லாம் தெரியாது. பைபிள் எந்தெந்த புத்தகம் எங்க இருக்கலாம் எனக்கு தெரியாது. அழுது யோபு ஒரு சரித்திரம் வருது. அங்கேயே அந்த காட்டில் அந்த வெயிலில் உட்காந்து நான் படிக்கிறேன். வீட்டுக்கு வந்து நான் சாப்பாடா ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் மனுஷன். அந்த தனிமை, அந்த புலம்பல், அந்த கண்ணீர். என் தம்பிகள்லாம் சின்ன பிள்ளைங்க. என்ன அதை ஆதரிக்க, அரவணைக்க, கொடுக்க யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த பாடலை பாடின பொழுது யாரும் இல்லை என்று சொல்லி அந்த பாடலை பாடின பொழுது என்னுடைய பழைய காலத்தில் நினைச்சேன். ஒவ்வொரு பாடலும் பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நினைக்கணும். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கலாம், பெரிய பில்டிங், சொகுசு கார், திரளான மக்கள், ஊர் பார்வையில் பெரிய கணம். ஆனால் எங்க இருந்து தேவன் எடுத்தார்? எல்லாரும் தள்ளி ஒதுக்கி இன்னைக்கு காலையில் சாப்பிட்டான்னு கேட்க கூட ஆள் இருக்காதே. அது தூங்கினியாப்பா, திறந்த வீடு, பின்னாடி ஒரு சாக்கு, கோணி சாக்கு தொங்க, முன்னாடி ஒரு கோணி சாக்கு. வாழ்க்கையின் ஆரம்பம் அதுதானே. என்னை தேவன் அப்படித்தான் ஆரம்பித்து கொண்டு வந்தார். அங்கிருந்து உருவாக்கி கொண்டு வந்தார். நான் எத்தனை 1000 மடங்கு நான் உயர்ந்தாலும் இந்த பாடலை பாடுவோம். யாரும் இல்லை என்று சொல்லி நான் எழுத போனதல்ல. நான் இருக்கிறேன்ப்பா, நீ ஏன் அழுவுற? நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? நான் இருக்கிறேன் உனக்கு.
உன்னை யார் விட்டா என்ன, விலகுனா என்ன, உன்னை யார் மறந்தால் என்ன, நான் உன்னை உயர்த்த இருக்கிறேன். அவன் சொன்னார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளோ என் வழிகள் அல்ல. கட்டிட்டு குளிக்க துண்டுல நினைக்காத, குளிக்க சோப்பல் நினைக்காத, ஒருவேளை சாப்பாடு நினைக்காத, உன்னை கொண்டு பல ஆயிரங்களை நான் மோசிக்க போகிறேன். என் நினைவுகள் உயர்ந்ததப்பா, என் வழிகள் உயர்ந்தது. யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்துல என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்துல என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. அன்பு காட்ட அப்பா இல்ல, பாசம் வைக்க அம்மா இல்ல, என்னையும் தேற்றிட உம்மை விட யாரும் இல்ல. அன்பு காட்ட அம்மா இல்ல, பாசம் வைக்க அப்பா இல்ல, என்னையும் தேற்றிட உம்மை என்று யாரும் இல்ல. அனாதையாய் நான் நின்றேனையா, என் அருகில் வந்து அழாதே என்றீரையா. அனாதையாய் நான் நின்றேனையா, என் அருகில் வந்து அழாதே என்றீரையா. என் அருகில் வந்து அழாதே என்றீரையா, என் அருகில் வந்து அழாதே என்றீரையா. யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்துல என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. அன்பு காட்ட அம்மா இல்ல, பாசம் வைக்க அப்பா இல்ல, என்னையும் தேற்றிட உம்மை விட யாரும் இல்ல. அன்பு காட்ட அம்மா இல்ல, பாசம் வைக்க அப்பா இல்ல, என்னையும் தேற்றிட உம்மை என்று யாரும் இல்ல. தன்னந்தனியாய் நான் நின்றேனையா, என் அருகில் வந்து அழாதே என்றீரையா. தன்னந்தனியாய் நான் நின்றேனையா, என் அருகில் வந்து அழாதே என்றீரையா. என் அருகில் வந்து அழாதே என்றீரையா, என் அருகில் வந்து அழாதே என்றீரையா. யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்துல என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்துல என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு நன்மை செய்கிறவர். யாரும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நான் இருக்கிறேன் அப்படிம்பார். ஐயா இதுல கேட்க ஒருத்தரும் இல்லையே, நான் இருக்கேன். ஒரு பயம் சூழ்ந்த நிறையா, நான் பயந்து நடுங்கி இருக்கிறேன்ப்பா, என்னை ஆற்றி தேற்ற யாருமே இல்லையே, நான் எப்படி தேற்றப்படுவேன்? இந்த காயத்தை யார் கட்டுவா? இந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவா? இது யாராலையும் செய்ய முடியாதப்பா. நான் கலங்கி தனித்து அந்த புலம்பும் போது சொல்லுவார், நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த பாடலை காலையில் ஆராதனையில் பாடினும் பொழுது நான் உள்ளத்தினுடைய பழைய வாழ்க்கையை தான் நினைச்ச ஆண்டவர் சோத்திரம் சொன்னேன். அன்னைக்கு நான் அப்படி இருந்தேன் ஐயா, நீ எல்லாருக்கும் கொடுக்கும்படி, நீ எல்லாரையும் போஷிக்கும்படி, நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் ஒரு தரித்திரியம் பிடிச்ச என்ன இன்னைக்கு நீர் மாற்றி வைத்திருக்கிறீரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம்பா, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் அதுதான், ஒவ்வொருவருக்கும் அதுதான். தனிமை 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 தனிமை. ஆண்டவரே தனிமை, ஆண்டவரே ஆறுதல் இல்லை,
ஆண்டவரே தேற்றுவார் இல்லை, கொடுத்து உதவ யாரும் இல்லை. எதிர்பார்ப்போடு தான் எல்லாரும் செய்வாங்க. ஆனா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், நீ உனக்கு இருதயத்தை மட்டும் எனக்கு தான்னு சொல்லிட்டு வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, சாலமோனுடைய தகப்பன் எங்கே இருந்து வந்தார்? ஆட்டு மந்தைகளின் பின்னால் ஓடின நபரை தேவன் தூக்கி எடுத்தார். அவன் மேல் ஒரு அபிஷேகத்தை வைத்தார். ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வருவதற்கு அவனை கொண்டு சென்றார். தேசமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்களாம் அதிர்ந்து நிற்கிற இடத்துல சவுல் ராஜாவும் பயந்திருந்தான் என்று 1 சாமுவேல் 17 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனும் பயந்திருந்த நிலையில ஒரு ஆடுகளுக்கு பின்னால போனவன், பயிற்சி இல்லாதவன் ஓடி போய் பெரிய வெற்றியை தேசத்திற்கு சுதந்திரித்து தந்தபடினால் தேவன் அந்த தேசத்தில் அவனை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. வெற்றி எடுக்கப்பட்ட அந்த கன்மலையை நோக்கி பாருங்கள். நீங்களும் நானும் எங்கிருந்து வெற்றி எடுக்கப்பட்டோம்? எந்த மண்ணிலிருந்து நாம் எடுக்கப்பட்ட, எந்த இடத்திலிருந்து தேவன் தூக்கினார், அந்த இடத்தை நோக்கி பாருங்க. மறந்துடாதீங்க. இதை விட இன்னும் 1000 மடங்கு நீங்க உயரணும். நான் ஆசைப்படுறேன். நான் டெய்லிங்க என்ன தெரியுமா ஜெபம் பண்றேன்? ஆண்டவரே, இந்த சபை மக்கள் எல்லாரும் இப்படி ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களை நான் கோபத்தில் பேசுனீங்க நினைக்கலாம், திட்டுற நீங்க நினைக்கலாம், பிரசங்கத்தை கடினமா பண்ற கூட நீங்க நினைக்கலாம். ஆனா 3 வேளை ஜபத்துல நாங்க பண்ற ஜபத்தை என்றைக்காவது ஒளிந்திருந்து கேட்டு பாருங்க. அந்த 3 வேளை ஜபத்துல உங்க ஆடு மாடு வயல்வெளி மரம் செடி கொடி உங்க வீட்டுல வளர நாய்க்கு கூட நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். நீங்க கடன் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும். ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணு ஒரு நாளைக்கு பதில் சொல்லுங்க. இந்த மண், இந்த தரை சொல்லும் ஒரு நாளைக்கு. அவ்வளவு கங்கணம் கட்டி நான் ஜெபம் பண்றேன். உங்க பிள்ளைகள் வேலைக்கு போகணும்னு ஜெபம் பண்றேன். நீங்க பிச்சை எடுக்கிற வாழ்க்கை வாழக்கூடாது, பிச்சை கொடுக்கிற வாழ்க்கை வாழணும்னு இந்த ஊழியக்கார பைத்தியக்காரன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நிச்சயமா கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். நிச்சயமா தேவன் நிறைவேற்றுவார். என் ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற நினைவு உயர்ந்தது, உயர்ந்த நினைவுகள், உன்னதமான நினைவுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்ம நினைவை விட உயர்ந்தது. நாம நியமித்திருக்கிற பாதையை விட வைத்திருக்கிற பாதை உயர்ந்தது, 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 உயர்ந்தது. நீங்க எதையுமே சூஸ் பண்ணாதீங்க, நீங்க எதையுமே செலக்ட் பண்ணாதீங்க. அவர் ஏற்கனவே நமக்கு செலக்ட் பண்ணி வைத்திருக்கிறாரு. அந்த பாதையில ஓடுவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதே. வாசிக்கலாம். இப்போதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று அவர் சொன்னார். 4வதாக சங்கீதம் 40:17. சங்கீதம் 40:17. தாவீது என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், but I am poor and needy. கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார், என்மேல் நினைவாயிருக்கிறார். The Lord thinks upon me. தேவரீர் என் துணை. தேவன் என்மேல் நினைவாக இருக்கிறார். மனுஷன் நினைக்க மாட்டான், நானோ சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ, தேவனோ, yet the Lord thinks upon me. அவருடைய நினைவுகள் என் மேல் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க கடனாளி, நோயாளி, தள்ளப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, பெரிய கனவான் கிடையாது, கனவீனர்கள், பலவீனர்கள், கனவீனர்கள், வறுமையில கிடக்கிற கடனாளிகள், நோயாளிகள், உங்கள் மேல் அவர் நினைவு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் என் மேல் நினைவாக இருக்கிறார். நானோ சிறுமையும் எளிமையுமானவன். வாசிக்கலாம். தேவரீர் என் துணையும், தேவரீர் என் துணையோ, என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். You are my help and deliver. துணைன்னு இருக்கு, ஆங்கில வேதாகமத்தில் ஹெல்ப் அப்படின்னு இருக்கு, உதவி. You are my help and my deliver. நீதான் என்னை விடுவிக்கிறவர், நீதான் எனக்கு உதவி, நீதான் எனக்கு உதவியாளர், நீதான் எனக்கு துணையாளர். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். என் தேவனே தாமதியாதேயும், தேவனே தாமதியாதேயும். Do not delay, my Lord, do not delay. தாமதிக்காதீங்க, சீக்கிரமா வாங்க, சீக்கிரம் பதில் செய்யுங்க. நீர்தான் எனக்கு துணை. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே முழங்கால் படிட்டு கேளுங்க. நீர்தான் எனக்கு துணை, தாமதியாதையும். நீர்தான். நானோ சிறுமை எளிமையுமானவன், நானோ சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். நானோ சிறுமை எளிமையுமானவன். அப்பா என் துணையாயிருக்கிற தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையோ.
சொல்லுங்க, தேவனே தாமதியாதையோ, சீக்கிரம் இறங்கி வாங்கப்பா, சீக்கிரம் இறங்கி வாங்க ஐயா. ஒரு வைராக்கியமா கேளுங்க, தாமதியாதையோ, நீரே எனக்கு துணையோ, நீரே என்னை விடுக்கிறவருமா இருக்கிறீர். தேவனே தாமதியாதையோ, தாமதியாதையோ, சீக்கிரம் வாரும், என் வாழ்க்கையில சீக்கிரம் வாரும், சீக்கிரம் விடுவையோ, சீக்கிரம் எனக்கு நன்மை செய்யோ, தாமதியாதையோ. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. அப்பா தாமதியாதையோ, தாமதியாதையோ, தேவனே தாமதியாதையும் அப்பா. ஆமென். உட்காரும். யோனா 2வது அதிகாரம் 4-7 வரை இந்த யோனா என்ன சொல்லி வர்றாரு? அவர் ஏற்பட்ட பாதிப்பு, மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு பிரார்த்தனை பண்றாரு. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். நன்றாக அந்த வசனத்தை கவனித்து பாருங்க. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், உம்முடைய கண்களுக்கு முன்பாக இல்லாதபடி நான் தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். அல்லேலூயா. இன்னமும் இன்னமும் சொல்றாங்களே, அவர் ரொம்ப பலவீனப்பட்டாருங்க, ஆனாலும் இன்னும் ஜெபம் பண்றாருங்க. அவர் வசதியெல்லாம் இழந்துட்டாருங்க, ஆனா ஆலயத்தை வர்றது விடுதலை, இன்னமும் ஆலயத்து வைராக்கியம் வர்றாருங்க. எத்தனை சோதனை வந்து போச்சு, அவர் இந்த கர்த்தரை விடவே இல்லைங்க. கர்த்தரை விட்டு கொஞ்சம் கூட அவங்க விலகவே இல்லை. இன்னமும் அல்லேலூயா. இப்பொழுதும் இவ்வளவு சோதனைக்கு மத்தியிலையும் கூட அவர் இன்னமும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை வரணுங்க நம்மை குறித்து. இன்னமும் ஒரு சோதனை வந்துச்சு, அதோட உங்க சபையை விட்டு போயிட்டாங்க, அந்த வார்த்தை வரக்கூடாது. ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுங்க சபைக்குள்ள, சபையை விட்டே போயிட்டாருங்க, கர்த்தரை விட்டே போயிட்டாருங்க, அந்த வார்த்தை வரக்கூடாது. இவ்வளவு அவமானம் வந்து, அவ்வளவு நெருக்கடி வந்து, இவ்வளோ பெரிய நஷ்டம் வந்த பிறகும் கூட அவர் இன்னமும் ஆலயம் வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவங்க குடும்பமா வர்றாங்க. Even now they are coming with family. குடும்பமா வர்றாங்க. இன்னமும் அந்த சாட்சி நம்ம மேல வரணும், அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லணும். இப்போவும் அவங்க சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க, பலவு கஷ்டத்திலையும் வர்றாங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்து ஆளை தேட வேண்டியதா இருக்கு. நாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து எங்களை பார்க்க வரல, ஆகவே நாங்க சபைக்கு வரல. சூப்பரா இருக்குல்ல. நான் என்ன டாக்டரா ஊசியா போட போறேன்னா, இல்ல மாத்திரை எழுதி மாத்தி கொடுக்க போறேன்னா, இல்ல ஆப்ரேஷன் பண்ண போறேன்னா, கத்தியும் பிளேடும் கத்திரிக்கோளும் வர்றதுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தோம், அவங்க பார்க்க வரல. எல்லாரும் வந்தாங்க, அவர் வரல, அதனால அங்க சபைக்கு வரல. சூப்பர், அருமையான விசுவாசிங்க. இந்த விசுவாசியை பெற்றெடுக்க இந்த சபை என்ன தவம் செஞ்சோ தெரியல. கர்த்தருக்கு சோதனை. எத்தனை குடும்பத்தை கேள்விப்படுறோம், அவ்வளவு அவமானங்க அந்த ஊர்ல, அவங்க இன்னும் கர்த்தரை விடலைங்க. அல்லேலூயா. இந்த சாட்சி என்னைக்கு நமக்கு வருதோ, நம்ம கர்த்தரோட இருக்கிறோம் என்று அர்த்தம், கர்த்தர் நம்மோட இருக்கிறார் என்று அர்த்தம். வேலையே கிடைக்கல, ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு நாள் கிடைக்குது, அப்புறம் எங்க ஆலயத்துக்கு வர்றது? சூப்பரா இருக்குல்ல இதெல்லாம் கேட்க. ஹலோ, சூப்பரா இருக்குல்ல, அருமையா இருக்குல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு பாட்டு ஒன்று உண்டு, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன்னு ஒரு, தெரியுமா அது? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன், இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை உலகில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை, பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையது, நீரை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை உலகில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை உலகில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை, பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையது, நீரை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எல்லாரும் பாடினீங்களா? அந்த பாடிய பாடினீங்களா? உண்மையா தானே? அப்புறம் ஹாஸ்பிட்டல் என்ன பார்க்க வரல, சபைக்கு சொல்றீங்க? ஊரே வந்தாங்க, இந்த சண்டால பாய் வரல, அதனால சபைக்கு போல. எல்லாரும் விசாரிச்சாங்க, அப்படியாமல அப்படியாமல
ஒரு போன் பண்ணியாவது இந்த ஆள் கேட்டுப்பாரா? அதனால சபைக்கு வரல. இவங்க மண்ணுக்காக அடேங்கப்பா. அவர் இன்னொரு பாட்டு, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உண்மைதானே? எந்த வாழ்வினிலே எந்த நிலையிலும் இயேசு உண்மையாவே, எந்த நிலையிலும் எந்த வாழ்வினிலும் இயேசு உண்மை. இருதயம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? அப்படியே இரவு ஜெபத்துக்கு வரல? இருதயம் இருக்கா? ஏன் ஆண்கள் ஜெயிக்கிறதுக்கு வரல? இருதயம் இருக்கான்னு கேட்டேன். கல்லெஞ்சிக்கார பாவிகளை, துரோகிகளை இருதயத்தை அடகு வச்சுட்டு பேசுறீங்களே, இருதயத்துல ஈரம் இருக்கான்னு கேட்டேன். மண்ணுக்காக எந்த வாழ்வினிலே எந்த எந்நாளிலும் எந்த வாழ்வினிலே இயேசு, எல்லாம் பாடலா இருக்கு, இன்னும் அது பயிற்சிக்கு வரல. புரியுதுங்களா? இல்லைன்னா ஆராதனை விட முடியுமா? காணிக்க போட்டுட்டு சில ஆளுங்க ஓடுறாங்களே, எவ்வளவு பெரிய ஆளுங்க அந்த ஆளுங்க. பெரிய பேய் இல்ல, இந்த பேய்களுக்கு நியமிக்கப்பட்ட இடம் வேற இடம். இந்த பேய்கள் அங்கேல போகணும். ஏன் இங்க வருது? மற்றவங்களையும் கெடுக்க. பேய்கள் மண்ணுக்காக மாணிக்கத்தை, மண்ணுக்காக இயேசு அடகு வைக்கிறாள். நம்மெல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்காக இயேசுவை காட்டி கொடுக்கிறாள். நம்மெல்லாம் அன்னைக்கு ஒரு யூதாஸ், இன்னைக்கு ஒவ்வொரு சபையிலும் யூதாஸ்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சபையிலும் யூதாஸ்கள் பெருகி கொண்டிருக்க இயேசுவை காட்டி கொடுக்கிறவர். அவர் அதை சொல்லிட்டாராகவே போல, இவர் இதை சொல்லிட்டாராகவே போகல, அவரே வந்து கவனிக்கலாக, அவர் உதவிச்சலாக போல. ஐயா, ஒரு பகவான் இருக்கு, அவர் எல்லா உதவியும் செய்வார். அவர் தான் நம்மை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் பாரத்தில் அவர்கள் வைத்து விடுங்கள், அவர் விசாரிப்பார். கர்த்தருக்கு சோத்திரம். வாசிக்கலாம். யோனா, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை, இந்த வார்த்தை தான், இன்னமும் தள்ளப்பட்டேன், தவறு செஞ்சிட்டேன் ஆகவே தள்ளப்பட்டேன், தவறு செஞ்சிட்டேன் ஆகவே தள்ளி விட்டு விட்டீர், இதுதான் உண்மை. ஆனால் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடல் ஆழி அலைகள் என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆமென். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்மா என்னில் தோய்ந்த பொழுது நான் கர்த்தரை நினைத்தேன். அல்லேலூயா. நமக்கு சோதனை வரும், போராட்டம் வரும், அந்த நேரத்தில் கர்த்தரை நினைச்சு பாரு. மனசுல நினைச்சிட்டே போறதில்லை. தெய்வ சமூகத்தில் நேரத்தை ஒதுக்குங்க, தெய்வ சமூகத்தில் உட்காருங்க. முடிந்தால் உபவாசம் இருக்க முடிந்தால் உபவாசத்தில் உட்கார்ந்து பாருங்க. கர்த்தர் செய்கிற அற்புதம் அதிசயமாக இருக்கு. அவருடைய அற்புதம் அற்புதமாக நமக்கு இறங்கி வரும். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தரை நினைத்தேன். அவன் குடும்பத்தை நினைக்கல, கப்பல்ல நிறைய சரக்கு மூட்டையெல்லாம் தூக்கி போட்டாங்க, அதெல்லாம் அவன் நினைக்கல. அவனுடைய ஆத்மா தொய்ந்த பொழுது அவன் யாரை நினைத்தான்? கர்த்தரை நினைத்தான். ஆமென். நமக்கு ஒரு சோறு வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு நெருக்கடியான நிலை, விடுதலை ஆக முடியாத சூழ்நிலை வரும் பொழுது நாம நினைக்க வேண்டிய ஒரே ஒரு நபர், முதல் நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. கர்த்தருக்கு சோதரர். அவர் நினைச்சீங்க, அவர் எப்படியும் காப்பாத்திடுவார். மீன் வயிற்றுல தூக்கி போட்டு காப்பாத்தினாரே, அதான் சொல்றான், அவனுடைய கண்களுக்கு முன்பாக இல்லாதபடி நான் தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். ஆலயத்தை மறந்துடுறமே, ஆராதனை மறந்துடுறமே, சின்ன ஆபத்து தான், மறந்துடுறமே. எவ்வளவு மனசு நம்ம முறுமுறுப்பு வந்துருது. நம்ம வீட்டில் ஒரு விசேஷம், பத்திரிக்கை வச்சு யாரும் வரலன்னா அடுத்த நாள் அவங்களை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேங்கிறோமே.
என்னமோ நம்ம சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனது மாதிரி அந்த சின்ன ஒரு சகிப்புத்தன்மை கூட நமக்கு வரமாட்டாங்குதே. ஆனா இவன் சொல்றான், மீன் வயிற்றுக்குள்ள என்னை தள்ளி போட்டீர். மீன் வயிற்றுல நான் போனா மனுஷனா இனி வருவனாங்கிறதுல நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் அங்க இருந்து உம்மை நினைத்தேன். அல்லேலூயா. அங்க இருந்து உம்மை நான் நினைத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வத்தை நினைங்க, கண்டதை நினைக்காதீங்க. கண்டது நினைக்காதீங்க. நீ நினைக்க வேண்டியது ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு நம்ம பாதிக்கப்பட்டதை நினைக்கலாம். கர்த்தர் செய்தாரே, கர்த்தர் காப்பாற்றினாரே, கர்த்தர் உயர்த்தினாரே, கர்த்தர் கொடுத்தாரே, கர்த்தர் இன்னும் மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு, நம்ம பிள்ளைகள்லாம் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரு, தாழ்வில் இருந்தமே, அது நினைக்கலாம், அது நினைக்கலாம். ஆனால் மற்ற பொல்லாத சூழ்நிலைகள் இதெல்லாம் எது நினைக்காதீங்க. நினைச்சு உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சில பேர் மணிக்கணக்கா ஆகாத ஒரு நபரை குறித்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த நபரே ஆகாத நபர், பொல்லாத நபர். வாயை திறந்தாலே பொய் தான், வாயை திறந்தாலே கலகம் தான். இப்படிப்பட்ட கெட்ட நபர்களை மணிக்கணக்கா பேசுவாங்க. ஏன் நம்ம நேரத்தில் இருக்கணும்? அதான் சொல்றாங்க, யோனா நான் உள்ள தள்ளப்பட்டேன், கண்களுக்கு முன்பாக நிற்கப்பது தள்ளப்பட்டேன், ஆனாலும் இன்னமும் உங்களுடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றே. 7வது வசனம் முக்கியமான வசனம், என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில், தொய்ந்து போகையில், முடிவு தொய்ந்தனா முடிவுக்கு போயிட்டு மரணம். தொய்ந்து போன ஆத்துமாவுக்கு அடுத்த கட்டம் மரணம் தான். அந்த நிலைக்கு போகையில் அவன் சொல்றான், கர்த்தரை நினைத்தேன். அல்லேலூயா. கர்த்தரை நினைத்தேன். அதன் பின்னாடி அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது. கர்த்தர் மீனுக்கு கட்டளை இடுறாரு, அது கரையில் கொண்டாந்து கக்குது. அங்கே இருந்து அவன் தப்பிறான். மறுபடியும் தேவன் சொன்ன அதே வேலைக்கு புறப்பட்டு போகிறான். நினிவே பட்டணம் ஒரு யோனாவின் பிரசங்கத்தினால் மனம் திரும்பினார்கள், காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் சங்கீதம் 139 1-2 வசனங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நினைவோட உட்கார்றோம்? சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, 1/2 மணி நேரம் ஆச்சு இந்த ஆளு எழுப்பிட மாட்டேங்கிறாரு. நம்ம நினைவெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த முழு நினைவு எங்க இருக்கு அப்படிங்கிறத அவர் பார்க்கிறார். நம்ம உட்காருதலையும் எழுந்திருக்கிறதுலையும் அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். நம்முடைய நினைவு என்ன, நம்ம எதை நினைக்கிறோம், நம்முடைய சிந்தையில என்ன வருது, அதை தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். அதே அதிகாரம் வாசிங்க 23வது வசனம் நினைக்கிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். நீ ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம் 137 5 6. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமே, என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. அவனே சாபத்து கூறுகிறான். நான் எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும், பாத்தீங்களா, அவனே சாபத்தை கூறுகிறான். என் நாவு மேல் தாடையோடு ஒட்டி கொள்வதாக, மேல் வாயோடு. நம்ம நினைக்காத எனக்கு நாவு செயல்படக்கூடாது, என்னுடைய வலதுகை செயல்படக்கூடாது, தன் வலதுகை தொழிலை மறப்பதாக. நான் உன்னை மறந்தா அப்படின்னு அந்த கை செயலற்று போட்டு அவரே சாபத்தை கூறுகிறார். அப்ப எந்த அளவுக்கு அந்த மனுஷன் அந்த கர்த்தரை நினைச்சிருந்திருக்கான் பாருங்க. அவனே தனக்கு சாபத்தை கூறிக்கிட்டான். சபையை மறந்துடுறோமே, ஆராதனையை மறந்துடுறோமே, குடும்ப ஜெபத்தை மறந்துடுறோமே, வேதம் வாசிக்கிறத மறந்துடுறோமே, எல்லாத்தையுமே மறந்துடுறோம். சம்பாதிக்க மறக்கல, பணத்தை சேர்க்க மறக்கல, நகையை வாங்க மறக்கல, இடத்தை வாங்க மறக்கல, வீட கட்ட மறக்கல, பிள்ளைகளை கட்டி கொடுக்க மறக்கல. இது நம்ம பிள்ளைதான் இன்னும் மறந்து போல, நம்ம பிள்ளை நினைவு இருக்கு, எல்லாம் இருக்கு, எதையும் மறக்கல, இதெல்லாம் மறந்தாச்சு. அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னா, நான் எருசலேமை நான் மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. இந்த கை செயலற்று போகட்டும், விளங்க வேண்டாம் அப்படிங்கிறார். நான் சபையை மறந்தால், எருசலேமை மறந்தால், தேவனுடைய நகரம் இருக்கிற நகரத்தை நான் மறந்தால் இந்த கை செயலற்று போகட்டும், செயல்படக்கூடாது, வலது கை செயல்படக்கூடாது, தொழிலை மறப்பதாக. சாப்பிடுற தொழிலையா அது, வேலை செய்கிறது, இந்த வலது கை எவ்வளவு முக்கியமானது. எப்படி தனக்கு சாபத்தை கூறுகிறான் பாருங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. நான் உன்னை நினையாமலும் எருசலேமின் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால். கேட்டா ஏங்கய்யா வல்ல, முக்கியமான வேலைங்க, முக்கியமான கல்யாணம், முக்கியமான தலைவர் வந்துட்டாரு, ஐயோ சொல்றத பார்க்கணும், அப்படியே நமக்கு அடாடாடப்பா. கர்த்தர் முக்கியம் இல்லை. இந்த சாபம் இறங்குனுச்சுன்னா என்ன ஆகும் குடும்பத்துல?
பைபிள்ல தானே இருக்கு. மறந்தால் இப்படி ஆகட்டும்னு சொல்றான்ல. இப்ப சொல்றோம்ல, சங்கீதம் 55:22 எடுத்து வாசிங்களேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளவிட்டார். அந்த சங்கீதத்தை எழுதினது யாரு? டைட்டில் பாருங்க, 55 சங்கீதம். சீக்கிரமா. நிகனோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்பு. சரி, யார் எழுதின சங்கீதம்? தாவீது. இந்த வசனத்தை பயன்படுத்துறமா இல்லையா? 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து. இந்த வசனத்தை பயன்படுத்துறமா இல்லையா ஜெபத்துல? அப்ப இந்த வசனம் பயன்படுமா பயன்படாதா? சபையை ஒரு மனுஷன் மறந்தா, கர்த்தரை மறந்தா, இதுதான் கதி. அப்படியே எல்லாம் நஷ்டம் வராது. ஏன் நஷ்டம் வராதுன்னு? உங்க இஷ்டத்துக்கு வருவீங்க, கால தாமதமா வருவீங்க, ஒவ்வொரு வாரமும் அப்படியே வருவீங்க. ஆண்டவர் இழிச்சவாய் அள்ளி அள்ளி இப்படி கொடுப்பாரு. அள்ளிட்டு போ, அள்ளிட்டு போ, அள்ளிட்டு போ. அவர் குருட்டு தெய்வம், கண்ணு தெரியாதவர். நீங்க எப்போ வந்தீங்கன்னு அவருக்கு தெரியாதுல்ல. அதனாலதான் இங்க சொன்னாரு ஆண்டவரே, எருசலேமை நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. அவ்வளவுதான், முடிஞ்சு போய். இந்த கை செயல்பட வேணான்ட்டாரு. சாப்பிடுற வேலை இந்த கைக்கு இருக்கக்கூடாது, முடிஞ்சு போச்சு. தொழில் மறக்கணும். இது என்னென்ன எழுதுதோ, எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, எந்த முக்கியமான வேலை எதெல்லாம் பயன்படுதோ அத்தனைக்கு இது செயல்படாம போகணும். தொழிலை மறப்பதாக. அடுத்தது, நான் உன்னை நினையாமலும் எருசலேமின் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல். இப்ப நம்ம ஆளுங்க சொல்ற முக்கியமான கல்யாணத்துக்கு போனாங்க, முக்கியமான ஊர்ல பிரச்சனைங்க, முக்கியமானதுங்க ஊர்ல. எவ்வளவு எனக்கே இவ்வளவு வேகமா இருக்கு. சொல்லுங்க, எப்படி ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வரும் சொல்லுங்க பார்க்கலாம். லாஸ் ஏன் வருது? 137வது சங்கீதத்துல 5-6 மனப்பாடம் பண்ணிடுங்க. தூங்கும் போதும் அதை சொல்லுங்க, படுக்கும் போதும் நினைச்சீங்க, எழுந்திருக்கும் போது நினைச்சீங்க. 137:5-6 சங்கீதத்தை மறந்துடாதீங்க. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்துட்டு நாம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். வாசிப்பு கடைசியா 1 ராஜாக்கள் 19:20. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயை முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன். எலியா போனாரு, எலிசா மேல சால்வையை போட்டாரு, அந்த அபிஷேகம் இறங்குனுச்சு. போட்டு வந்துட்டாரு, ஒண்ணுமே பேசல. எலிசாட்ட எலியா எதுவும் பேசல, சால்வையை போட்டாரு, அபிஷேகம் இறங்கிட்டு. இதுதான் நான் நிருபத்துல வாசிக்கிறோம். ஒருவன் உங்களுக்கு போதிக்க வேண்டாம், நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கணும். ஓடி வர்றான் எலிசா பின்னாடி. எலியா பின்னாடி ஓடி வர்றாரு. ஓடி வந்து, ஆண்டவனே எனக்கு உத்தரவு கொடும், எங்க அம்மா அப்பா போய் ஒரு முத்தம் செஞ்சுட்டு வந்துடுறேன். சரி நீ போலாம் போ, ஆனா இங்க நான் செஞ்சதை அங்க மறந்துடாத, நினைத்துக்கொள். லூக்கா 17:32 சொல்லுது, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். யார் நினைச்சீங்க? ஏன் என்னானா? ஹலோ, என்னானா? ஒப்பு கொடுத்துட்டு ஞானஸ்நானத்துல என்ன வாக்கு கொடுத்தீங்களோ அதை நீங்க நிறைவேற்றாமல் போனால் இதுதான் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து லூக்காவுல 17வது அதிகாரத்துல 32வது சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் நடந்தத லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே ஜம்பமா வருவாங்களாம். 6:30 மணிக்குன்னா 7க்கு வருவாங்களாம், 7:30க்கு வருவாங்களாம், 7:45 வருவாங்களாம், முடிய போற சமயத்தோட வருவாங்களாம், பாதியில் எழுந்துச்சுட்டு போவாங்களாம். நான் கர்த்தரை இத்தனை வருஷமா ஆராதிக்கிறேன், நான் இத்தனை வருஷம் குடும்பமாக ஊரே எதிர்த்துச்சு, ஆனாலும் இப்படி நாங்கள் இருக்கிறோம். ரெகுலர் கிடையாது, இர்ரெகுலர். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். உபாகமம் 24:9. உபாகமம் 24:9. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக்கொள்ளுங்கள். என்னாகமம் 12வது அதிகாரத்துல அங்க எழுதியிருக்கு என்ன நடந்துச்சுன்னு. மிரியாமுக்கு என்ன நடந்துச்சு நினைச்சுக்கப்பா. இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. எங்க சொல்றாரு இதெல்லாம்? மிரியாமுக்கு என்ன நடந்துச்சு நினைச்சுக்க. அங்க குஷ்டரோகியா மாறினா. ஏன் போய் வீட்டுல படிச்சு பார்த்துங்க. எபிரேயர் 12:2-3, எபிரேயர் 12:13, கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம யாரை நினைக்கணும்? யார? கஷ்டப்படுற மக்களை நினைச்சீங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்களை நினைச்சீங்க. எழுந்து நிற்போம்.